ஹாய் தோழிகளே, எப்படி இருக்கீங்க? என்னைக்காவது நீங்க உங்களையே அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில டெம்ப்டேஷன் வந்தா நீங்க அத ஈஸியா ஓவர் கம் பண்ணிருவீங்களா? அல்லது விழுந்துருவீங்களா? அப்பப்போ சின்ன சின்ன பொய்கள சொல்றதுண்டா? சின்ன பொய்ல என்ன இருக்குதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தேவை ஏற்படும்போது அடுத்தவங்க பொருள அவங்களுக்கு தெரியாம எடுத்ததுண்டா? ஏ அப்பா! இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கிறீங்களா? சின்ன பொய்னாலும் பொய் தான். சின்ன பொருளானாலும் திருட்டு திருட்டு தான். சரி, கதைய பார்க்கலாம். காலை 11 மணிக்கு ஒரு நிறுவனத்தில் இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இளவேந்தன் பெயரை கூப்பிட்ட உடனே உள்ளே போனான். சில கேள்விகள் கேட்டுட்டு பயோடேட்டாவில் உங்கள் வயசு 40ன்னு போட்டிருக்குதே, நிஜம்தானான்னு கேட்டார் இன்டர்வியூ எடுப்பவர். ஆமாம் சார், எனக்கு 40 வயசு ஆகுதுன்னு சொன்னான் இளவேந்தன். அப்படியா, எங்கள் கம்பெனியில் இளைஞர்களைத்தான் எடுக்கிறோம்னு சொன்னார். உடனே இளவேந்தன், நான் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி நஷ்டத்தில் ஓடினதுனால கம்பெனியை மூடிட்டாங்க, அதனால தான் வேற வேலை தேடும் சூழ்நிலை உண்டாயிட்டுதுன்னு சொன்னான். அதுக்கு அவர் தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுறோம்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாரு. நன்றி சொல்லிட்டு வெளியே வந்த இளவேந்தனுக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சது. மனம் கனத்தது, கூடவே தலையும் வலிச்சது. பெரும்பாலான இடங்களில் வயசை காட்டி தவிர்த்து விடுறாங்க. கடவுளே, இது என்ன சோதனைன்னு இளவேந்தன் பெருமூச்சு விட்டான். பழைய வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சது. ஒரே மகனோட படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு. ஆண்டவரே, எப்படி சமாளிக்க போகிறேன்? இளவேந்தன் மனசுக்குள்ளே அரற்றினான். பஸ்ஸில் போகாமல் காசை மிச்சப்படுத்தி வீட்டுக்கு நடந்தே போகலாம்னு முடிவெடுத்தான். கடனில் வாங்கின பைக்கு சீந்துவாரற்று வீட்டில் நிற்குது. ஆழ்ந்த சிந்தனையில் போகும்போது ரோட்டோரத்தில் ஒரு தோல் பை அனாதையாக கிடந்துச்சு. சின்னதாக ஒரு சபலம். அதை எடுத்து திறந்து பார்த்தான். குப்புன்னு வியர்த்து கொட்டுச்சு. பையில் கட்டுக்கட்டா 500 ரூபாய் நோட்டுகள். இவனுக்கு கை கால் உதறல் எடுத்துச்சு. பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம்னு மனம் சொல்ல, கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே வந்து பயமுறுத்துச்சு. சரி, முதல்ல வீட்டுக்கு போவோம்னு நினச்சி வீட்டை நோக்கி நடந்தான். வீடு வந்து சேரும் வரைக்கும் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். வெளியே போயிட்டு வந்த மனைவி, என்னங்க நடுக்கமாக இருக்கீங்கன்னு கேட்டா. நடந்த விவரங்களை அவாக்கிட்ட சொன்னான். மொத்தமாக 12 லட்சம். உஷா, வேலை கிடைக்கிற வரைக்கும் இனிமேல் கவலை இல்லை, நம்ம செலவுக்கு இது போதும்னு சொன்னான். உஷா கலவரத்தோடு அவனை பார்த்தா. இந்த பணம் நமக்கு வேண்டாம்னு உறுதியாக சொன்னான். உடனே இளவேந்தன் அவளை பார்த்து, என்ன உஷா சொல்கிற? ஆண்டவராக பார்த்து நம்ம துன்பம் தீர ஒரு வழி காட்டி இருக்காரு, அதை போய் வேண்டாம்னு சொல்கிறியேன்னு சீருனான். அதுக்கு உஷா, உங்கள் அல்ப புத்திக்கு ஆண்டவர் மேலே பழிய போடாதீங்கன்னு சொன்னான். இளவேந்தன் அவ கையை பிடிச்சிக்கிட்டு, உஷா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எப்படி காலத்தை ஓட்ட போகிறோம், கொஞ்சம் நினச்சிப்பாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும்னு சொன்னான். அதுக்கு உஷா, இன்னொருத்தர் பணத்தில் வாழ்கிறது தப்பு, அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம்னு சொன்னான். உடனே இளவேந்தன், நான் என்ன வேலை பார்க்க மாட்டேன்னா சொல்கிறேன், வேலை கிடைக்க மாட்டேங்குதே, வீட்டு செலவுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி சத்தமாக கேட்டான். உடனே உஷா, கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டே டக்குன்னு தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த தாலியை கழற்றி அவன் கையில் கொடுத்து, இதை வித்துருங்க, என்கிட்ட ஒரு இமிட்டேஷன் செயின் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன், அடுத்தவங்க பணத்தில் வயிற்றை நிரப்பிக்கிறத விட இது எவ்வளவோ மேல், இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையணும்னு கராராக சொன்னான். இளவேந்தன் கையில் உஷாவின் தாலி கனத்துச்சுது. பணப்பைய துளாவி பார்த்தான். ஒரு விசிட்டிங் கார்டு, அதில் முகவரி. ஃபோனில் முகவரியை டைப் பண்ணி லொக்கேஷனை கிளிக் பண்ணினான். பைக்கை எடுத்துகிட்டு அந்த வீடு நோக்கி போனான். அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு அமைதியான உணர்வு அவனுக்கு ஏற்பட்டுச்சு. காலிங் பெல் அடித்தான். ஒரு பெரியவர் கதவை திறந்தார். நடந்த விவரங்களை அவர்கிட்ட சொல்லி பணப்பையை அவர்கிட்ட கொடுத்தான் இளவேந்தன். அந்த பெரியவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு ஜூஸ் கொடுத்தாரு. தம்பி, எங்கள் கம்பெனியிலேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருந்தேன். ஏறும்போதோ அல்லது வரும்போதோ பணப்பை தவறி கீழே விழுந்துட்டுது. வந்த வழியே திரும்பி போய் ரோடு முழுசும் பார்த்தேன், கிடைக்கல. ரொம்ப கவலையோடு இருந்தேன். உங்களை மாதிரி நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதான் தவற விட்ட பணம் வந்து சேர்ந்துட்டுதுன்னு சொன்னார். இளவேந்தனை பற்றிய விவரங்களை கேட்டார்.
இளவேந்தன் தன்னுடைய சூழ்நிலையை சொல்ல அவர், தம்பி கொஞ்சம் இருங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனார். இளவேந்தன் யோசித்தவாறு சுற்றும் முற்றும் அந்த வீட்டை பார்த்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த பெரியவர் வந்தார். தம்பி, எங்கள் கம்பெனியில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் எங்கள் மேனேஜர் ரிட்டையர் ஆகிறாரு. அவரோட இடத்துல யாரை போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை உங்கள் நேர்மைக்காக உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்ல, இளவேந்தன் உட்கார்ந்திருந்த இடத்த விட்டு அவன் அறியாமலே எழும்பி பரவசப்பட்டான். அவர் தொடர்ந்தார், நீங்கள் நாளைக்கே கம்பெனியில் சேர்ந்து ட்ரைனிங் எடுங்க. எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் தரேன், நேராக போய் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கோங்க. வேற யாராவது உங்கள் சூழ்நிலையில் இருந்தால் இந்த 12 லட்சம் பணம் திரும்ப வந்திருக்காது. இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் நான் கொடுக்கும் பரிசுன்னு சொன்னார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்னு அவன் வாய் சொல்ல, கடவுளே, சோதனைக்குள்ளே விழாமல் என்னைய காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள கடவுளுக்கு நன்றி சொன்னான் இளவேந்தன். அவன் சோதனைக்குள்ளே விழாமல் தடுத்த மனைவி உஷாவை நினச்சி பெருமிதப்பட்டான். இப்படிப்பட்ட மனைவியை தனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் தகும்னு அவன் மனசு நினைச்சது. வணக்கம் தோழிகளே, தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வர்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சோதனைங்கிற தலைப்பில் ஒரு கதையை பார்த்தோம். சோதனைனா என்ன? தவறான அல்லது தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்ய நம்மை தூண்டுறது தான் சோதனை. நம்மக்கிட்ட நல்ல மதிப்புகள் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், சிறந்த தீர்மானங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முரணான ஒன்றை செய்யும்படி ஆசை நம்ம தூண்டும். அதுதான் சோதனை. உடனடி இன்பம், உடனடி ஆதாயம், உடனடி நிவாரணத்தை கொடுக்கும்னு இந்த சோதனை நமக்கு உறுதி அளிக்கும். சோதனை உள்ளே இருந்தும் வரும், வெளியே இருந்தும் வரும். பேராசை, கோபம், பெருமை, இச்சை, இப்படிப்பட்ட ஆசைகளால் நம்ம இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறோம். இது நம்ம மனசுக்குள்ளே இருந்து வரும் உள்ளான சோதனை. மற்றவர்களால், சூழ்நிலைகளால், சோஷியல் மீடியா மூலமாக வர்ற தூண்டுதல்கள் வெளியே இருந்து வரும் சோதனை. சோதனைகளை எப்படி மேற்கொள்றதுன்னு இன்றைய கலந்துரையாடலில் பார்க்கலாம். இதை பற்றி பேச மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் பால்ராஜ் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஏஞ்சலின். வணக்கம்க்கா. சோதனை அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா? சோதனைக்குள்ளே விழுறான், நான் ஒய்ஃப் அவனை தடுத்துடுறா. இந்த மாதிரி நமக்கும் பல நேரங்களில் சோதனை வரும். அதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், சோதனை ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சோதனைன்னு பார்த்தா சோதனை இல்லாத மனுஷனே இல்லை. எப்படி கடல்ல அலை வருதோ அதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்துட்டே தான் இருக்கு. சிலவங்களுக்கு அது அலையா இருக்கு, சிலவங்களுக்கு அது சுனாமியா கூட வருது. அவ்வளோ பெரிய சோதனைகளும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு அலை வந்து முடிச்சுதான் இன்னொரு அலை வரணும் இல்லை. நிறைய பேருக்கு அந்த அலை முடிவதற்கு முன்பதாகவே இன்னொரு அலை வந்துடுது. இப்படி நிறைய மனிதர்களுக்கு சோதனை வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆழமாக ஆண்டவருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம சோதிக்கப்பட மாட்டோம். அப்போ நம்ம இன்னும் ஆழமாக ஆண்டவருக்குள்ளே போவோம் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். ஆனால் எப்போ ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நம்ம போகிறோமோ அப்போ தான் நம்ம அதிகமாக சோதிக்கப்படுறோம். நிறைய தீர்மானங்கள் கூட நம்ம எடுப்போம். இப்படி நான் இன்னைக்கு காலையில் எழும்பின உடனே நான் கோவமே படக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம நினைப்போம். ஆனால் என்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் அதிகமாக நம்ம அதில் என்ன செய்கிறோம், விழுந்து போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத விட ஆண்டவர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துடலாம். நான் பலவீனம் உள்ளவ தான், நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன பலப்படுத்துங்க, நான் இப்படி நினச்சிருக்கிறேன், இன்னைக்கு அதுக்கு உண்டான பலனை ஆவியானவர் தாங்க, நீங்கள் என்னோட இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். அதே போல் சோதனை வரும்போது நிறைய நேரத்தில் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம். அப்போ அதில் கூட வேதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, யாக்கோபில், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, ஏனென்றால் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம தேவனை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தேவன் ஏன் என்னை சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. சாலமோன் ஞானி கூட சொல்கிறாரு, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார்,
அவனும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான்னு இருக்கு. ஆண்டவர் நம்மளை படைக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக நம்மளை என்ன செய்யிருக்கார், படைச்சிருக்கார். நம்ம தான் நமக்கு நாம என்ன செய்கிறோம், சோதனைகளை வருவிச்சுக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் சோதனை கொடுக்கறது யாருன்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும் தானே. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மத்திய 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் வசனம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ சோதிக்கிறவர் யார் அப்படின்னா, பிசாசு தான் நம்மளை சோதிக்கிறான். ஆனால் அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அனுமதிக்கிறார். அதைத்தான் நம்ம யோபுலையும் நம்ம வாசிக்கிறோம். யோபு சாத்தான் கர்த்தரிடத்துல நிற்கும் போது, நீ எங்கேருந்து வருகிறாய்ன்னு கர்த்தர் சாத்தான்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திருந்து வருகிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் கேட்குறாரு, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருக்கிறான், இவனை போல இந்த பூமியில யாரும் இல்லைன்னு ஆண்டவர் பெரிய சாட்சி அவனை குறித்து கொடுக்குறார். அப்போதான் அந்த சாத்தான் சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறதுனால அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் ஆண்டவரோட தர்க்கம் பண்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அவனை ஜீவனை தொடாதபடிக்கு யோபுவை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறார். அதனால நிறைய சோதனைகளை என்ன செய்கிறான், சாத்தான் கொடுக்கறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனாலும் யோபு தன்னுடைய உத்தமத்தில் உண்மையாக இருந்து அந்த சோதனையிலேருந்து ஜெயிக்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சோதனையிலேருந்து ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், பலன் கேட்கணும். நிறைய சோதனைகளில் நம்ம அகப்படும் போது விசுவாசமும் பொறுமையும் நமக்கு கிடைக்கும். விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சோதனை வரும்போது நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டு அதை ஜெயிச்சு நம்ம வரும்போது, அடுத்த கொஞ்சம் இதை விட அடுத்தபடி மேலாக வரும்போது நமக்கு ஆண்டவர் அதில் நமக்கு உதவி செஞ்சார்ல, அப்போ இது அவருக்கு லேசான காரியம், இது கூடாத காரியமா, எவ்வளோ பெரிய இதெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரதுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கிருபை செய்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, பொறுமை ரொம்ப கற்றுத்தருது சோதனை. ஃபஸ்ட்டு நம்ம புதிதாக ஒரு சோதனைக்குள்ளே போகும்போது நிறைய புலம்புவோம், நிறைய அழுவோம், என்ன செய்யன்னு தெரியாமல் பேசுவோம். ஆனால் அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி 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 ஜெயிச்சு வரும்போது ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்குறார். அந்த சோதனை வரும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கணும், என்ன ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையை நிதானத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்குறார். இதே போல் அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தர்றார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் தேவனிடத்தில் உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய சீஷர்களை நிறைய சோதனைகள் அகப்பட்டு ஆண்டவருக்காக மறித்து நித்தியத்துக்குள்ளே போயிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் மிஷினரிகள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் போது நிறைய சோதனைகள், அவங்களுக்கு பாடுகள், கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவரோடு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதே வாழ்க்கையே நம்ம இந்த சோதனையெல்லாம் ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், இந்த வாழ்க்கையை தருவார். அடுத்தது ஒரு காரியம், எப்படியெல்லாம் இந்த சோதனையிலிருந்து நம்ம ஜெயிச்சு வாழலாம், அப்படி எப்படி மேற்கொள்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஜெபம். அது வேற யார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிடணும்னு அவசியமே இல்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். ஏன்னா ஆண்டவரையே சோதனைக்காரன் 3 நேரம் சோதிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்பு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி ஜெபிச்சுட்டு வரும்போது அவன் சோதனைக்காரன் என்ன செய்கிறான், வரான். எப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே ஆழமாக நம்ம போகிறோமோ அப்போ ஒரு சோதனை வரும். அப்போ நம்மளுக்கு ஜெபம் கண்டிப்பாக அவசியம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம மாம்சத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது அந்த சத்ரு நம்மளை என்ன செய்வான், ஈஸியாக நம்மளை என்ன செஞ்சிருவான், தாக்கிடுவான். அப்போ அதுக்கு நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. 40 நாள் ஃபாஸ்டிங் ஆண்டவர் இருந்தார். நம்மளும் நிறைய காரியங்கள் தீர்மானம் பண்ணி இருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு திட்டம் வச்சுருப்போம், 40 நாள் இருக்கணும், அந்த 40 நாளையும் கடந்துடலாம். அந்த 40வது நாள் ரொம்ப ஒரு சோதனையான ஒரு காலம். எப்போவுமே நமக்கு ஒரு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா, நம்ம எதையுமே செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டோம். அந்த கடைசி நேரத்தில் இப்போ நீ அதை சாப்பிடலாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு டெம்டேஷன், அது எப்போ எடுக்கலாம்
ஆண்டவருக்கு அதே போல தான் வந்து ரொம்ப பசி உண்டாயிட்டு அந்த நேரத்துல தான் அவன் என்ன செய்கிறான், கல்லுகளை காமிச்சு இதை அப்பங்களாக்கி சாப்பிடணும். அப்போ அப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தையினால சாத்தானை மேற்கொள்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று. ஜெபத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு ஜெபத்தை மத்தியில் சொல்லி கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். பரமண்டல ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். அதில் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும்னு சொல்லியிருக்கு. அப்போ சோதனைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அப்போ அனுதின வாழ்க்கையில ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். சோதனைக்குள்ள போகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க பிதாவேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணதுக்கு ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுக்கறத நம்ம என்ன செய்யறோம், சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறாரு. நமக்கும் அதே வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே போல ஆண்டவர் அவருடைய அந்த மனுஷனா வந்து கடைசி நாட்கள்ல அந்த கெத்செமனையில ஜெபம் பண்ணும் போதும் சீஷர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சோதனைங்கிறது எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் வரும். நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க, விழிச்சிருந்து அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி திருப்பி அந்த ஜெபங்கிறத ரொம்ப அழுத்தமா நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. அது சோதனையான நேரமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஜெபம் நமக்குடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். அடுத்து ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேத வசனம். ஆண்டவருடைய வேத வசனத்துல நம்ம எப்பவும் நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் கூட அந்த சோதனைக்கு வரும்போது, சத்ருவானவனால சோதிக்கப்படும் போது ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமா தான், வசனத்தின் மூலமா தான் மேற்கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் நம்மளும் பார்க்குறோம். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், சத்ருவை மேற்கொள்ளணும். அப்போ இருதயமாகிய நம்முடைய பலகையில ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தை நம்ம பதிச்சு வச்சா மட்டுமே அந்த சோதனை காலத்துல நம்ம சொல்லி ஜெபம் பண்றதற்கும் அந்த வார்த்தையின் மூலமா சத்ருவை ஜெயிப்பதுக்கும் நமக்கு வந்து என்ன செய்யும், பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாவ அறிக்கை நம்ம செய்யணும். கண்டிப்பா பாவம் செய்கிறவன் சாத்தானுக்கு அடிமைன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பாவம் செய்யாத மனிதரே இல்லை இந்த உலகத்துல. நம்மளும் சின்ன சின்ன பாவத்துல நம்ம விழுந்து தான் எழும்புவோம். அப்படி பாவம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் பாவ அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கணும். இளையகுமாரன் கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தகப்பனுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்யறான், பாவம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். பொல்லாத வழிகளை நடந்து போய் ஆனா திருப்பி வந்து தன்னுடைய தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளும் எந்த ஒரு பாவமா இருந்தாலும் சரிதான், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஆனா நமக்கு இருதயத்துல இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 10 காரியம் இருந்து 1ல் தவறுனா கூட 9 நல்லது பண்ணதை நம்ம விட்டுருவோம். தவறிட்டோம், பாவம் பண்ணிட்டோம். இந்த உணர்வை கொடுக்கறது யாருன்னா சாத்தான் தான். நீ பாவம் பண்ணிட்ட. ஒரு பிள்ளை வந்து 95 100 அவுட் ஆஃப் 95 எடுத்திருந்துன்னா அந்த 5 மார்க்கு அவங்க போட மாட்டாங்க, 95ன்னு போடுவாங்க. ஆனால் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த 5 தான் காமிச்சிக்கிட்டே இருப்பான். இதில் நீ விழுந்துட்ட நம்மளை ஒரு குற்ற மனசாட்சிக்கு நேராக கொண்டு போய் மறுபடியுமா சோதனைக்குள்ளே நம்மளை தள்ளுறதுக்கு அவன் பார்ப்பான். அப்படி ஆண்டவர் எதை பார்ப்பார் அப்படின்னா, அந்த 95 மதிப்பெண்ணை தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்மளை வந்து தேற்றி அவர் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுன்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதெல்லாம் தள்ளிட்டு ஆண்டவர் எனக்கு மன்னிப்பார், என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கை இட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அவருடைய பிள்ளையா நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஒரு கதை, எனக்கு வேடிக்கையான கதை ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து நிறைய சொல்லிகிட்டே இருப்பான், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் எனக்கு இப்படி வருது அப்படிங்கும்போது ஒரு போதகர் சொன்னாராம், நீ வந்து வீட்டில் போய் ஒரு 3 பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வை. 1ல் வந்து உருளைக்கிழங்கு போடு, இன்னொன்றில் முட்டையை போடு, இன்னொன்றில் காஃபி கொட்டையை போட்டு அது என்ன ரிசல்ட் வருது பாரு அப்படின்னு சொல்லுவார். இவரும் அதே மாதிரி வீட்டில் வந்து 3ஐயும் செஞ்சுருக்கார். அப்போ செய்யும்போது அந்த உருளைக்கிழங்கு, கடினமாக இருக்கிற உருளைக்கிழங்கு கொலன்னு வெந்து போயிடுது. அந்த முட்டை கொலன்னு இருக்கிறது என்ன செய்யுது, கடினமாக மாறிடுது. ஆனால் அந்த காஃபி கொட்டை என்ன பண்ணுது அப்படின்னா, அது கரைஞ்சி மனம் கொடுத்து ஒரு சுவை நிறைந்த பானமாக மாறுது. அப்போ அந்த போதகர் அவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, கடினமாக இருக்கிற நீ இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, சோதனை வரும்போது கொலன்னு மாறிடக்கூடாது. இந்த கொலன்னு இருக்கிறது கடினமாகவும் நீ என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இந்த காஃபி எப்படி
அது சுவை நிறைந்ததா மனம் நிறைந்ததா மாறுதோ, அதே போல சோதனை வரும்போது நீ என்ன செய்யணும்? அதிக சுவை நிறைந்த பானமா, மனம் நிறைந்தவர்களா, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு பானமா நீ மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நானும் இனிமே என்ன செய்வேன்? மற்றவங்களுக்கு சுவை நிறைந்த மனம் நிறைந்த ஒரு மனுஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கலாம். சோதனை வரும்போது நான் பொறுமையா இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நல்ல காரியத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம வாழலாம். அப்போ சோதனை நம்ம வாழ்க்கையில் வர்றப்ப நம்ம இன்னும் நல்லவங்களாக தான் ஆகிறோம், மனம் வீசுகிறோம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. சோதனைகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம், சந்தோஷப்படுவோம். சரி, எங்கள் ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூக்கா. என்ன கலந்துரையாடலை கேட்டிங்களா? சோதனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குணத்தை பரீட்சித்து பார்க்குறதுக்கும் கடவுளுக்கு நம்ம எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத பரீட்சித்து பார்க்குறதுக்கும் தான் சோதனை வருதுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. சோதனை பாவம் இல்லை, சோதனைக்குள்ளே விழுறது தான் பாவம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சில பேர் சோதனை வரும்போது அதில் விழுந்துருவாங்க, ஆனால் அதுக்கு மற்றவங்களை சூழ்நிலைகளை குற்றம் சொல்வாங்க. உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளையும் இயேசுவையும் எடுத்துக்கிடுவோம். இயேசு 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் பசியோடு இருந்தார். ஆனாலும் அவர் சாத்தானுடைய சோதனைக்கு விழலை. ஆதாமையும் ஏவாளையும் பார்த்தோம்னா அவங்க ஏதேன் தோட்டத்தில் விதவிதமான காய் கனிகளோட செழிப்போடு இருந்தாங்க. ஆனால் அவங்க சோதனையில் விழுந்துட்டாங்க. தேவன் நமக்கு போதுமான அளவு எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. நம்ம திருப்தியோடு இருக்க படிக்கணும். உங்கள் கணவன், வீடு, குடும்பம், வேலை, ஆரோக்கியம் இதிலெல்லாம் நீங்கள் திருப்தியாக இருங்க. ஏவாள் பழத்தை சாப்பிட்டு சோதனைக்குள்ளே விழுந்துட்டா. ஆனால் அவள் சாத்தான் மேலே குற்றம் சாட்டினான். சாத்தான் தன்னால் எதிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனையை முன் வச்சதா அவள் தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆதியாகமம் 3:13 பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கும். வனாந்திரத்தில் இயேசுவுக்கு வந்த சோதனையிலையும் இதே 3 காரியங்கள் தான் இருந்துச்சு. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க, பசியாக இல்லை. ஆனால் இயேசு வனாந்திரத்தில் இருந்தார், பசியோடு இருந்தார். ஆதாம் ஏவாள் ஒருத்தருக்கொருத்தர் துணையாக இருந்தாங்க, ஆனால் இயேசு தனிமையாக இருந்தார். ஆனாலும் அவர் சோதனையை மேற்கொண்டார். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேலே வரும் ஆசை எதுவுமே பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படின்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். 1 யோவான் 2:16 இதைத்தான் சொல்லுது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தாங்க. ஆனாலும் சோதனைக்குள்ளே விழுந்தாங்க. இயேசுவோ வனாந்தரத்தில் தனிமையாக இருந்தார், ஆனாலும் சோதனைக்குள்ளே விழலை. அதனால் நீங்கள் சோதனைகளில் விழும்போது சுற்றியுள்ளவங்களையும் சூழ்நிலைகளையும் குற்றம் சொல்லாதீங்க. சாத்தான் வலிமையானவன் தான். ஆனால் 1 யோவான் 4:4 போட்டிருக்கிறபடி, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமாங்க, நம்மில் இருக்கிறவர் சாத்தானை விட வலிமையானவர். இயேசு சோதனைகளை ஜெயிச்சார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சோதனைகளை வெல்லலாம். எந்த சோதனையுமே மேற்கொள்ள முடியாதவாறு வலிமையானது கிடையாது. ஏன்னா நம்மளால் தாங்க முடியாத சோதனை நமக்கு வரவே வராது. 1 கொரிந்தியர் 10:13 அப்படி தான் சொல்லுது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையை எப்படி மேற்கொள்றது? இந்த ஒரே ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதன்படி செய்யுங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். சோதனை வரும்போது இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னு தேவன் விரும்புவாருன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நான் செய்கிற இந்த செய்கை மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படுமான்னு கேளுங்க. இதன் மூலம் அவருக்கு நான் சாட்சியா விளங்குவேனான்னு கேட்டு பாருங்க. தேவன் விரும்புகிறத, அவர் நாமம் மகிமைப்படுறத மட்டுமே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அதை செய்யாதீங்க. அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு தேவையான மன வலிமையை தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க. அவர் கிருபையாக இறங்கி உங்களுக்கு மன வலிமையை கொடுப்பாரு. அப்போது நீங்கள் தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஓடி போகிறவன் ஒரேடியாக ஓடி போக மாட்டான், மறுபடி வருவான். நாம் சோர்விச்சிருக்கும் போது, நம்ம தளர்வாக இருக்கும்போது, தேவையில் இருக்கும்போது ஒரு சின்ன சைக்கிள் கேப் கிடைச்சாலும் போதும், அவன் வந்துடுவான். இயேசுவின் சீடன் பேதுரு சோதனையில் விழுந்தான். இயேசுவை 3 தடவை மறுதளிச்சான். ஆனால் அதுக்காக மனம் கசந்து அழுது பாவ மன்னிப்பை பெற்றான். அவன் சொல்கிறத கேளுங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சோர்வு வரும், தளர்வாக இருக்கும், கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றா போட்டி போட்டுட்டு வரும். ஆனாலும் தெளிந்த புத்தியோடு இருப்போம், விழித்திருப்போம். வெற்றிங்கிறது பாவமற்ற பரிபூரணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டு முன்னேறி செல்றது தான் வெற்றி. ஏன்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நம்மில் வாசமாக இருக்குது. அதனால் நம்ம சோதனைகளை மேற்கொள்ளலாம். ஓகே தோழியரே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. தினமும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும். நாம அதுல விழுந்துடக்கூடாது. நாம மட்டும் சோதனைகளை மேற்கொண்டா போதாது. நம்ம குடும்பத்தார், நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க சோதனைக்குள்ள விழாம நம்ம பாதுகாக்கணும். அன்பா பேசி எடுத்து சொல்லணும். அதனால ஏற்படும் தீமைகளை விளக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்தும் வகையில நாம வாழணும்னு சொல்லி கொடுக்கணும். இது நம்ம மேல விழுந்த கடமை. இதை நம்ம ஜெபத்தோட செய்யணும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.